Hello friends, இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா GCD of two numbers. GCD னா என்ன அப்படினா greatest common divisor. அதாவது இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு 12 and 18. ஓகேங்களா? இப்போ மேக்ஸिमम பாசிட்டிவ் நம்பர் ரெண்டு நம்பரையுமே நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுல வந்து மேக்ஸिमम பாசிட்டிவ் நம்பர் எந்த ஒரு ரிமைண்டரும் கொடுக்காத மேக்ஸिमम பாசிட்டிவ் நம்பர் தான் வந்து நம்ம GCD ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 எடுத்துக்கிட்டோம் அப்படினா 2 ஆல வந்துட்டு 12 டிவிசிபிள் ஆகும் 18 டிவிசிபிள் ஆகும் ஓகேங்களா சோ 2 GCD இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு until இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்றோம் 3 இப்போ 3 வந்து வரும்போது 3யும் வந்துட்டு 12 டிவிசிபிள் பண்ணும் அதே மாதிரி 18 டிவிசிபிள் பண்ணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து GCD இருக்க வாய்ப்பு இருக்கு and then வந்து 4 but 4 வந்து divisible கிடையாது so 4 வந்து 12 வந்து divisible பண்ணோம் ஆனா 18 divisible பண்ணாது so வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வராது 5ம் அதே மாதிரி தான் ரிமைண்டர் கொடுக்கும் 18 க்கும் ரிமைண்டர் கொடுத்துரும் 12 க்கும் ரிமைண்டர் கொடுத்துரும் so வந்து 5ம் வராது and then 6 பாத்தீங்கன்னா 6ம் வந்துட்டு 12 டிவைட் பண்ணிரும் and 18 டிவைட் பண்ணிரும் ஓகேங்களா எந்த ஒரு ரிமைண்டரும் கொடுக்காம டிவைட் பண்ணிரும் அதுக்கு அப்புறம் 7 and then 8 9 இவங்கலாம் வந்து divisible பண்ண மாட்டாங்க and then பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் லைக் 12 and 18 ஆல divisible ஆகுவாங்க இப்போ பாக்கும்போது இந்த கேட்டகரிக்குள்ள இவங்க மூணு பேர் தான் வராங்க லைக் 2 3 and 6 ஓகேங்களா இதுல வந்து மேக்ஸिमम பாசிட்டிவ் நம்பர் யாரோ அவங்க தான் வந்துட்டு GCD of the two numbers ஓகேங்களா அப்ப 6ன்றது தான் வந்து GCD of this two number இப்போ இத நம்ம எப்படி வந்து புரோகிராமா வந்து பண்ணலாம் அப்படிங்கறதை இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு find GCD இப்போ find GCD வந்து நம்ம 2 நம்பர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ண போறோம் அதனால A and B ன்னு சொல்லி ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இத வந்து நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து செக் பண்ண போறோம் இப்போ ரெண்டு நம்பர்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நம்ம லூப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ while loop வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ண போறோம் while loopல a or b எதுனா எடுத்துக்கலாம் நான் b எடுத்துக்கறேன் b not equal to 0வா இருந்துச்சு அப்படினா லூப்பை கண்டினியூ பண்ண சொல்லிடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ நம்ம b எடுத்துக்கிறதுனால b ய வந்து ஒரு வேரியபிளா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் b and a ரெண்டுமே மாறும் சோ ஃபர்ஸ்ட் வந்து b ய வந்து டெம்பரரி கிட்ட கொடுத்துடலாம் டெம்பரரியில b இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா $a ரிமைண்டர் கண்டுபிடிக்க போறோம் $b இத வந்து நம்ம $b க்கு அசைன் பண்ண போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிற 12 and 18 இந்த சினாரியோ வச்சு பாக்கும்போது டெம்பரரி கிட்ட வந்துட்டு 18 போய்டும் ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம கிட்ட 12% 18 இருக்கும் 12% 18 ன்னு சொல்லும்போது b வந்து நமக்கு 6 கொடுக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து ரிமைண்டர் தான் தேவை கோஷன்ட் வந்து 0 ஆனா நமக்கு அது இப்போ வந்து மேட்டர் இல்ல சோ இப்போ வந்து நம்ம கோஷன்ட் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பட் இப்போதைக்கு ரிமைண்டர் வந்து 6 வந்திருக்கும் நமக்கு ரைட்டுங்களா and then இப்போ a க்கு வந்து நம்ம என்ன பண்ணிட போறோம் நம்மளோட டெம்பரரி வேல்யூவை கொடுத்துற போறோம் டெம்பரரியோட வேல்யூ என்ன एक्चुअली டெம்பரரியோட வேல்யூ வந்துட்டு 18 நம்மளோட கன்சிடரேஷன் படி இப்போ 18 வந்து செட் ஆகி இருக்கும் ரைட்டுங்களா அப்ப இப்போ b யோட வேல்யூ வந்து 6 ன்னு வந்து செட் ஆயிருக்கு சோ இந்த 6 வந்துட்டு உள்ள போகும் again வந்து not equal toன்றதனால இப்போ இந்த 6 வந்து இப்போ டெம்பரரி கிட்ட வந்துருச்சு இப்போ again இப்போ a ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18 இருக்கு ரைட்டுங்களா ஏனா போன வாட்டி நம்ம டெம்பரரியில இருந்தத வந்துட்டு a க்கு கொடுத்திருக்கோம் இப்போ 18% 6 ன்னு பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வராது why because ரிமைண்டர் 6 ஆல டிவிசிபிள் ஆயிடும் 18 வந்து 6 ஆல டிவிசிபிள் ஆயிடும் ரைட்டுங்களா சோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் b 0 ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அது போகாது இப்போ டெம்பரரியில யார் இருக்காங்களோ அந்த 6 ன்னு இருக்காங்க டெம்பரரி ரைட்டுங்களா ஏனா உள்ள வரும்போது b யோட வேல்யூ வந்து 6 ஆ இருந்துச்சு அந்த 6 வந்து நம்ம டெம்பரரிட்ட கொடுத்திருந்தோம் இப்போ நம்ம கிட்ட வந்து 6 அப்படிங்கிறது தான் இருக்கு இந்த லூப் வந்து முடிஞ்சிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு இப்போ நம்ம a கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட GCD சோ இத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளுடைய GCD நமக்கு கிடைச்சிருச்சு இது கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பாப்போம் ஓகேங்களா எக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GCD of 12, 18 இப்போ இங்க என்ன பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் find GCD ரெண்டு நம்பர் கொடுக்கணும் ரைட்டா 12, 18 கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு இதுவே நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் அப்படியே ஸ்வாப் பண்ணி இப்போ மாத்தி போடுவோம் 18, 12
ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் 6 தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ லாஜிக் படி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 18 உள்ள போகும் அண்ட் 12 வந்துட்டு பியில் இருக்கும். 12 not equal to 0, 12 டெம்பரேச்சர் கொடுத்துரும் அண்ட் 18 divided by 12. இதோடைய ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். அகெயின் ஏக்கு வந்து நமக்கு ஏக்கு வந்து 12 போயிடும் அண்ட் பி வந்துட்டு 6ன்னு இருப்பாங்க. உள்ளே போகும்போது இந்த 6 இங்கே டெம்பரரி கிட்ட வந்துடும். 12 divided 6 வரும். பி வந்து 0 ஆகிடும் ரிமைண்டர். இப்போயும் நம்மக்கிட்ட ஏ கிட்ட என்ன இருக்குன்னா 6 இருக்குது. அந்த ஆன்சர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ 6 இல்லாமல் நம்ம வேறு யாருன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லைக் ஒரு 24, 32 செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். 24, 32 இவங்களோட ஜிசிடி வந்துட்டு 8. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 8னா 2ஆல் டிவிசிபிள் ஆகும், தென் 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அண்ட் தென் 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 5 ஆகாது, 6ம் டிவிசிபிள் ஆகும் அண்ட் சாரி 6 ஆகாது, 7 ஆகாது அண்ட் தென் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் பார்க்கும்போது நமக்கு வந்து 8 தான் வந்து ஜிசிடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சேம் நம்பரே கொடுத்து பார்க்கலாம். 12, 12. இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 12 தான் வரணும். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 12. இதுதான் ஜிசிடி, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜிசிடி ஒர்க் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.